ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு அதாவது கடைசியில் வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் கடைசியில் பானையை உடச்ச கதை தாங்க. அதான் நம்ம வேலன் இருக்காரே, கரெக்டாக சக்தி கிட்ட வரும்போது பாட்டு வந்துச்சு. ரிங்டோன் ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறது இல்லையா, அப்படியே இவர் தெரியாமல் கையெடுத்துட்டு போய் ஃபோனில் கை வைக்க நடிக்கிறியாடான்னு சொல்லிட்டு ஊசி பின்னால் குத்துனாங்க. வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, என்ன ஏமாத்திரியான்னு சொல்லிட்டு திரும்ப 2 குத்து குத்திட்டாங்க. எதுக்கடி ஊசியால் குத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கத்து ஃபீல் ஆகிட்டாப்புல. சரி, இருந்தாலும் பொண்டாட்டிக்கிட்ட விளையாடுறது ஜாலியாக இருக்கேன்னு இவங்க ஒரு பக்கத்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா, அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு காஞ்சிருச்சா, நீங்கள் என்னங்க தூங்கலான்னு சொல்லிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரூம் பாய் வராரு, வந்தோடனே சாப்பாடு கொடுக்குறாரு. உடனே இவங்களும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு, நீ பசியாக இருக்கன்னு எனக்கு தெரியும், இப்போ சாப்பிட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கு வந்து வேறு வீடு பார்த்து போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வேறு லெவல்ப்பா. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு இவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு இவங்க மாட்டில் போய் படுக்க போயிட்டாங்க. இடையில போலீஸ்லாம் வந்துருச்சுங்க. வந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சக்தியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகும்போது அப்படியே ஹீரோ மாதிரி என்ட்ரி. இதற்கு தான் ஆசைப்பட்டாயாடா, சீக்கிரம் வரமாட்டியாடான்னு பக்குன்னு ஹார்ட்டு துடிச்சு போச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியான சிக்கல் சிவபதி மோகன் சொன்ன உடனே எல்லாரும் கையை விட்டுட்டு சார் வணக்கம்னு சொல்லிட்டு போட்டு போகிறாங்க. இது தப்பான ஹோட்டல்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் நான் சொன்னதை எங்கே கேட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இல்லை, இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேணாம், வா போகலான்னு சொல்ல, காலையில் உனக்கு புது வீடு பார்த்து வைக்கணும், நீ தூங்குமான்னு சொல்லிட்டாங்க. அப்போ கொஞ்சம் நம்ம வேலன் மேலே நம்பிக்கை மலருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலனோட பாட்டி இருக்காங்களே, மறுநாள் ஏஞ்சி உட்காந்து தேனுக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது மாதிரி சக்தி மேலே தப்பு இல்லை, ஏன் இப்படி பண்ணுறான் அந்த சிக்கல் சிவபதிங்கிறாங்க. ஓம் பிள்ளையாச்சேம்மா எப்படிமா கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இவங்க 2 பேரும் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.